Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாசினி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டெக்ஸ்ட் புக் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லா பெடகாகி சப்ஜெக்ட்லேயும் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்னு சொல்லலாம். சப்போஸ் குவாலிட்டி ஆஃப் குட் மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக், குவாலிட்டி ஆஃப் குட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக், குவாலிட்டி ஆஃப் குட் காமர்ஸ் டெக்ஸ்ட் புக், இந்த மாதிரி அந்த சப்ஜெக்டோட நேம் வரும். பட் டெக்ஸ்ட் புக் குவாலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ப்ரீஃபாக ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் இதே எழுதினாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த அப்பியரன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக் should be appealing with an attractive cover page. ஸோ கவர் பேஜ்ன்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒரு டெக்ஸ்ட் புக்குக்கு. ஸோ அந்த கவர் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த பேப்பர் யூஸ்ட் இன் த டெக்ஸ்ட் புக் ஷுட் பி ஆஃப் சுப்பீரியர் குவாலிட்டி. ஆமாம், ஸோ அந்த பேப்பர் என்ன அந்த டெக்ஸ்ட் புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பேப்பர் குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்கணும். ஏதோ லோக்கல் குவாலிட்டியாக இருக்கக்கூடாது. உங்கள் டெக்ஸ்ட் புக் அது குட் குவாலிட்டியாக இருக்கணும்னா இந்த திங்ஸ் எல்லாம் தேவைப்படும். நெக்ஸ்ட் பாருங்கள், த பிரிண்டிங் ஷுட் பி போல்ட் அண்ட் ஈஸிலி ரீடபிள். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணுறாங்களோ அது வந்து போல்டாக இருக்கணும், ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கணும், புரிகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், த பைண்டிங் ஆஃப் த டெக்ஸ்ட் புக் ஷுட் பி ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள். ஆமாம், என்ன நம்ம பைண்ட் பண்ணுறோமோ சும்மா அப்படி கிழிச்ச உடனே கிழிஞ்சிற மாதிரி, அப்படி ஃபோல்ட் பண்ண உடனே கிழிஞ்சிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக டியூரபிளாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த ப்ரைஸ் ஷுட் பி மாடரேட். ஆமாம், ஸோ டெக்ஸ்ட் புக்கோட அமௌண்ட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஸோ மாடரேட் ப்ரைஸில் இருக்கணும், இல்லைனா அழகாக ஜெராக்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாடரேட் ப்ரைஸில் இருக்கணும். நெக்ஸ்ட், it should have been written in accordance with an aims and objectives of teaching the subject in the particular class. ஸோ அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு தேவையான எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அந்த சப்ஜெக்டோடது நீட்டாக அதில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த புக் வந்து ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அக்கார்டிங் டு த ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த சிலபஸ் ஷுட் பி அடிக்வேட்லி கவர்ட். ஸோ எல்லாமே கவராக இருக்கணும். எவ்வளோ சிலபஸில் இருக்கோ அவ்வளோ மட்டும் இருக்கணும், அதை தாண்டியும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அது கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், it should be written by qualified, experienced and competent teachers of mathematics or a committee of experts constituted for the purpose. ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் புக்குன்னா ஒரு குவாலிஃபைடு டீச்சர், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் அந்த புக் எழுதுகிறாங்க அப்படின்றது முக்கியம். யார் வேணால் புக் எழுதலாம், பட் அவங்க வந்து ஒரு குவாலிஃபைடு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கணும். இப்போ மேக்ஸ்னால் மேக்ஸ், சயின்ஸ்னால் சயின்ஸ், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், it should be written in simple and easy understandable language and the presentation should be within the grasp of peoples. ஆமாம், ஸோ அவ்வளோ சிம்பிளாக அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும், ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். அந்த புக்கை பார்த்த உடனே படிக்கிறவங்களுக்கு அழகாக அது புரியணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the style and vocabulary used should be suitable to the age group of students for whom the book has been written. ஸோ அதே தான். ஸோ இப்போ சின்ன பசங்களுக்கு அந்த புக்கு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கணும், இதுவே ஒரு ஹையர் லெவல் பசங்களுக்கு அந்த புக் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அதோட வெக்காபுலரியோ ஸ்டைலும் வந்து அந்த ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், இட் ஷுட் பி ரிலேட் கிளாஸ்ரூம் லேர்னிங் டு த ரியல் லைஃப் நீட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ். அப்படின்னா என்ன, அந்த கிளாஸ் ரூம் லேர்னிங்க்கு ரியல் லைஃப்பில் என்ன இருக்குது, லைக் அந்த சோஷியல் என்விரான்மெண்டல் லேர்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இட் ஷுட் ப்ரொவைட் அடிக்வேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் பை ப்ரெசென்டிங் அண்ட் அடிக்வேட் நம்பர்ஸ் ஆஃப் ஒர்க்ட் அவுட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் தட் reflect daily life situation, required the students to apply mathematical principle and formulae for this solution. ஸோ இப்போ நம்ம பெடகாகி ஆஃப் மேத்ஸே எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொடுக்குற அந்த சம்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்களோட டெய்லி லைஃப்பை அது வந்து என்ன சொல்கிற ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கணும். ப்ளஸ் நிறைய ஒர்க்ட் அவுட் சம்ஸ் அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் புக்கே அந்த குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது ஒரு பெஸ்ட், லைக் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், it should foster the right attitude towards the self-study and self-reliance among pupil by suggesting project work, field work and laboratory works. ஸோ அதில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ அதனால் என்ன ஆகணும், செல்ஃப் ஸ்டடியாக இருக்கட்டும் இல்லை செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கட்டும், ரைட் ஆட்டிடியூடில் நம்ம டெவலப் பண்ணோம் இந்த டெக்ஸ்ட் புக்கில். ஸோ நெக்ஸ்ட், it should make a provision for recapitalization of the
சப்ஜெக்ட் தாட் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ். ஸோ என்ன இருக்கணும், எல்லா புக்லேயும் போன கிளாஸில் என்ன இருந்துச்சு, இப்போ 9th பசங்க படிக்கிறாங்கன்னா 8th என்ன இருந்துச்சுன்னு அப்படி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ரிவ்யூ டெக்ஸ்ட் புக் முன்னாடி இருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் பேஜஸில் கொஞ்சம் பேஜஸில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை எல்லா சாப்டர்ஸ்க்கு முன்னே இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். தென் a new development and invention in the field of mathematics should find their places in the textbook. ஸோ அதே தான் எகெயின் இதுவும் pedagogy of maths பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இந்த இது மெயினாக வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், குவாலிட்டி ஆஃப் குட் மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கை பற்றி தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், it should facilitate the use of analytic, synthetic, inductive, deductive, problem solving and realistic approaches to teaching. ஸோ அதுதான் இந்த எல்லா மெத்தட்ஸும் அதில் இருக்கணும். அனாலிட்டிக்காக இருக்கட்டும், சிந்தட்டிக்காக இருக்கட்டும், இல்லை இண்டக்டிவாக இருக்கட்டும், டிடக்டிவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா சால்விங் டீச்சிங் மெத்தட்ஸும் அந்த புக்கில் இருக்கணும். நெக்ஸ்ட், இட் ஷுட் ப்ரொவைட் அன் அக்யூரேட் அண்ட் அப் டு டேட் கண்டென்ட். ஆமாம், ஸோ அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது அக்யூரேட்டாக இருக்கணும், அப் டு டேட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இட் ஷுட் ஆர்கனைஸ் த கண்டென்ட் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஃபிகல்ட்டி வரணும். ஸோ அந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், த கண்டென்ட் ஷுட் ஹாவ் அண்ட் டைரக்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் சோஷியல் யூட்டிலிட்டி வேல்யூ. ஸோ அதே தான் என்ன அந்த கண்டென்ட் அதில் இருக்கோ, ஸோ டைரெக்டாகவும் இருக்கட்டும், இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை சோஷியலி யூட்டிலைஸ் பண்ணுற வேல்யூஸாக இருக்கட்டும், அதான் அதில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட், இட் ஷுட் கேர்ஃபுல்லி ஆர்கனைஸ் த டெக்ஸ்ட் புக் மேட்டர் வித் ரெஃபரன்ஸ் டு த லாஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் சைக்காலஜிக்கல் கன்சிட்ரேஷன் வித் த மேக்கிங் டீச்சிங் எஃபெக்ட்ஸ். அதுதான். ஸோ சைக்காலஜிக்கலாக இருக்கட்டும், இல்லை லாஜிக்கல் மெத்தடாக இருக்கட்டும், அந்த வே ஆஃப் டீச்சிங் வந்து கன்சிடரேஷனில் இருக்கணும் டெக்ஸ்ட் புக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. So next, the presentation of subject matter must be attractive and interesting with the appropriate illustration, terms of pictures, diagrams, figures. The diagrams used in a textbook should be easily recognizable and geometrical construction should be in a proportion to the measurement prescribed by the problem. So என்ன diagrams வச்சு அந்த pictures representation எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் அவ்வளோ நல்லா இருக்கணும். ஸோ தட் எந்தென்ன அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், it should be use the terms and symbols which are popular and intentionally accepted. ஸோ என்ன terms and symbols அதில் இருக்கோ அது வந்து பாப்புலராக இருக்கணும், ப்ளஸ் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. ஆல் த டேர்ம்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல் யூஸ்ட் இன் த டெக்ஸ்ட் புக் ஷுட் பி கிளியர்லி அக்யூரேட்லி ஸ்டேட்டட். ஆமாம், என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிளியராக அக்யூரேட்டடாக ஸ்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட், இட் ஷுட் ப்ரொவைட் ஃபார் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். It should meet the needs of students of varying ability, interest and attitude. ஸோ அதே தான் திரும்பவும் சொல்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இன்ட்ரெஸ்ட்க்கு, ஆட்டிடியூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த புக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு. So it should stimulate initiative and originality of the students. It should give well graded exercises at the end of the every topic. ஸோ அதுதான் என்ன எக்ஸசைஸ் சம்ஸ் அதில் கொடுத்துருக்காங்களோ ஒரு கிரேடட் சம்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக பசங்க அதை ட்ரை பண்ணணும். அந்த மிசலேனியஸ் சம்ஸ்லாம் இருக்கும் அந்த 10th புக்ஸ்லலாம் பார்த்தேன். ஸோ அது வந்து பசங்க ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி சம்ஸை தான் நம்ம கொடுக்கணும். இந்த சம்ஸையும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் அதை வந்து வேறு சம்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி. ஓகே. It should contain some difficulty problems or exercises to challenge mathematically gifted students. ஸோ அதுதான் இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். ஸோ நிறைய கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கணும். அது என்னன்னு பசங்க வந்து ட்ரை பண்ணணும். திரும்ப கூகுள் பண்ணுறோம், இல்லை மைண்டை யூஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும். அப்போ தான் அவங்க இதையே சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா எக்ஸாமில் வர சம்மை இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவாங்க. Next, it should contain sufficient provision for revision, practice and review. It should satisfy the demands of examination. அதுதான். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன டிமாண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து இது நீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே. ஸோ ஃபைன், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து டெஃபினட் கொஷின். நான் இங்கே 25 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் 15 to 16 பாயிண்ட்ஸ் ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா எழுதுங்க. மீதி உங்கள் ஓனாக கூட எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின் கேட்பாங்க. குவாலிட்டி ஆஃப் குட் டெக்ஸ்ட் புக், குவாலிட்டி ஆஃப் குட் டீச்சர், பெடகாகி சப்ஜெக்டில் இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக வருங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைன், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் எக்ஸாமை ரொம்ப 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 நல்லா எழுதுங்க. ஃபைன். தேங்க்யூ ஸோ மச்.